ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி இல்லம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி பருப்பு சாதம்க்கு 1 கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க. 2.5 கப்பு நார்மல் ரைஸ் எடுத்துக்கலாம். நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்தாச்சு. இப்போ இந்த பருப்பையும் அரிசியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெண்டுத்துமே எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டோன்னே காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டோன்னே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனோன்னே இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய்லாம் சேர்த்துக்கிறதுனால தேவையான அளவு கொஞ்சமாக நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ நம்ம இதில் 7 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, இதில் 7 கப்பு இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2.5 கப்பு அரிசி 1 கப்பு பருப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது ஒரு 2 விசில் விட்டுட்டு இறக்கிடுங்க. பாருங்கள், 2 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் இடித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா வரும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லக்ஷ்மி இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.